இப்போ பொதுவா வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் பவரா இருக்கவங்களுக்கு வந்துட்டு 3 டேட்ல பிறந்தவங்க 30, 21 இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த 9ஆம் நம்பரோட வந்து பயங்கரமா சிங்க் ஆகும். இந்த அட்ராக்ஷன் சிங்க் இதெல்லாம் வந்து இவங்களா உருட்டிக்கிறது. ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் இதை மட்டும் எடுத்து வச்சு கூட்டி பலன் சொல்றோம். எதுக்கு இவ்வளவுதான் கூட்டணும்? ஓகேங்களா, மொரட்டு பேரா இவ்வளவு பெருசு 2 முழத்துக்கு வச்சிருப்பான். எல்லாத்தையும் போட்டு கூட்டினோம்னா 2 கஸ்டமர் நம்மளுக்கு வீணா போயிடும். அப்ப கடைசி லெட்டர் நீ எவ்வளவு பெருசு வேணாலும் வச்சுக்க, 2.25 அடி கூட பேர் வச்சுக்க. எனக்கு தேவை முன்னால லெட்டரும் பின்னால லெட்டர்ன்ற மாதிரி அடி முடி. ஓகேங்களா, அடியும் முடியும் எடுத்து 2ஐயும் ஒட்டி கூட்டி டப்புன்னு அதுக்கு ஒரு பலன் சொல்லிடுது. இப்போ ஏதாச்சும் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, நான் வந்து நீங்க என்கிட்ட ஜாதகமா கேட்டீங்கன்னா நான் என்னத்த வேணாலும் சொல்லலாம். சரிங்களா, நான் எத்தனை கோடி சம்பாதிப்பேன்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, இல்ல நான் ஒருவேளை வெறும் ஜோசிகாரனா மட்டும் இருந்தா என்ன செய்வேன்னா 482 கோடி வருதுன்னு சொல்லிடுவேன். ஆனா நான் கிளாஸ் டீச்சரா இருக்கேன் இல்லைங்களா, ஜோசி சொல்லி கொடுக்க டீச்சரா இருக்கேன் இல்லைங்களா, அப்ப நான் சொன்னேன்னா நான் கிளைண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்? கரெக்டான பதில் சொல்லணும். நியூமராலஜி என்பது ஒரு பொதுவான ஒரு முறைதானே தவிர அதை வச்சுட்டு உங்களால எதையுமே இப்ப நான் வந்து கருப்பு கலர் சட்டையே அதிகமா போடுறேன், என்னோட குணம் என்னன்னு வேணா சொல்லலாம். கருப்பு கலர் சட்டை போடுறதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ பேர்கள் ஏன் முக்கியமா பேர்களை நம்ம ஜோசிகாரங்க எடுக்கிறாங்க அப்படின்னா பேரை கூட வச்சிருக்கோம் இல்லையா. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சமீபத்தில் எல்லாரும் பேரை பத்தி கேட்கறதுனால இவங்களாகவே ஒரு பேர் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு நாம எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் வைக்கிறதுக்கு இந்த பேர்ல இந்த நட்சத்திரத்துல இந்த எழுத்துல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் வச்சுட்டு இந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு சொல்லி இவங்களா ஒரு உல்டாவா பலன் சொல்றது. சாதாரணமாக நீங்க இன்னைக்கு போறப்போ ஏதாச்சும் ஒரு பாக்கெட்ல ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டீங்கன்னா ஒரு மாசம் அந்த கல்லை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறும். எப்படி சார்? அது அப்படிலாம் மாறாது. ஆனா மாறுற மாதிரி நீங்க இதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு புதுமை. பேர்களை மாத்தி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இப்போ ஃபீலிங் இருக்கும், நம்பரை மாத்தி வச்சுட்டு ஃபீலிங் இருக்கும், ஈ ஊ ஆன்னு போட்டு ஏதாச்சும் ஒன்று கூட கிட சேர்த்து ஃபீலிங் இருக்கும். தவிர விதிப்படி தான் எல்லாரும் நடக்கும். இப்போ பொதுவா வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் பவரா இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த சொல்றாங்களே, இந்த 3 டேட்ல பிறந்தவங்க 30, 21 இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த 9ஆம் நம்பரோட வந்து பயங்கரமா சிங்க் ஆகும். இந்த அட்ராக்ஷன் சிங்க் இதெல்லாம் வந்து இவங்களா உருட்டிக்கிறது. ஓகேங்களா, இப்போ எந்த பெண்ணோட சிங்காவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இல்லைங்களா, நான் சொல்றது இவங்களா வச்சுக்கிறதுங்க பேர். அப்படிலாம் ஒன்றும் எதுக்கு இயற்கை எதுவும் கிடையாது. ஏன் சார், இந்த ரெமோ படத்துல வர மாதிரி சிவகார்த்திகேயன் ஹீரோயினை பார்க்கும்போது லைட் எரியற மாதிரி இது வச்சு தண்ணி ஏறுறது அதெல்லாம் அப்படிலாம் எந்த சிங்க்குமே கிடையாதுங்க. இவங்க வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்க ஏன்னா இவங்க ஒரு 15 பேரை பார்ப்பாங்க, 100 பேரை பார்ப்பாங்க, 1500 பேர் பார்ப்பாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியில ஏதாச்சும் ஒன்று முயற்சி செய்யறாங்க. சொல்லி நான் சொல்றது அதான், ஜோதிடம் என்பது ஏற்கனவே சொன்ன தரவுகள் அடிப்படையில் நான் செய்யக்கூடிய முயற்சி. அப்போ முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா, வாழ்க்கையை பற்றி ஏதாச்சும் ஒரு யூனிக்னஸாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படிலாம் யாருமே இல்லை, யதார்த்தமாக நடக்குது உலகம். அப்போ 5 3 தான் இருக்கும், 3 9 தான் இழுக்கும், கவரும், வசீகரம் செய்யும், கவர்ச்சி செய்யும், வசியம் செய்யும்ன்றதெல்லாம் பொய். நம்ம பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்கள் இந்த நம்பர்ஸ் வரும்போது இப்போ இதுலயே வந்து என்ன செய்யணும், அடிமுடின்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. இதுவும் பேசிக். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் இதை மட்டும் எடுத்து வச்சு கூட்டி பலன் சொல்றது. எதுக்கு இவ்வளவுதான் கூட்டணும்? ஓகேங்களா, மொரட்டு பேரா இவ்வளவு பெருசு 2 முழத்துக்கு வச்சிருப்பான். எல்லாத்தையும் போட்டு கூட்டினோம்னா 2 கஸ்டமர் நம்மளுக்கு வீணா போயிடும். அப்ப கடைசி லெட்டர் நீ எவ்வளவு பெருசு வேணாலும் வச்சுக்க, 2.25 அடி கூட பேர் வச்சுக்க. எனக்கு தேவை முன்னால லெட்டரும் பின்னால லெட்டர்ன்ற மாதிரி அடி முடி. ஓகேங்களா, அடியும் முடியும் எடுத்து 2ஐயும் ஒட்டி கூட்டி டப்புன்னு அதுக்கு ஒரு பலன் சொல்லிடுறது. இது ஒரு பேசிக். இது எல்லாமே என்னன்னா, இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு அனுபவத்துல வச்சு சொல்றதை தவிர இதை வச்சு வேற டீட்டெயில் சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னுடைய பேர்ல வந்து இப்போ 7 வந்திருக்குது, அதே 7 இருக்க பேருக்கு 2 கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, இப்போ 7 ஒருத்தருக்கு வந்திருக்கு, அவனுக்கு 2 கல்யாணம், இன்னொரு 7 வந்திருக்கு, அவனுக்கு 2 கல்யாணம் சொல்லவே முடியாது. அவங்களுடைய குணத்தையும் குணநலன்களையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாமே தவிர அவனுடைய வாழ்க்கையில நீ என்ன ஜாப் பண்ணுவோம், என்ன தொழில் பண்ணுவோம், பொண்டாட்டிக்கு இப்படி இருக்கும், குடும்பத்தில் இப்படி இருக்கும், அவனுக்கு குழந்தை பிறக்காது, இந்த மாதிரி ஒரு தேவையான தகவல்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோட கிளாஸ்ல. இப்போ ஏதாச்சும் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, நான் வந்து நீங்க என்கிட்ட ஜாதகமா கேட்டீங்கன்னா நான் என்னத்த வேணாலும் சொல்லலாம். சரிங்களா, நான் எத்தனை கோடி சம்பாதிப்பேன்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, இல்ல நான் ஒருவேளை ஜாதகம் வெறும் ஜோசிகாரனா மட்டும் இருந்தா என்ன செய்வேன்னா 482 கோடி வருதுன்னு சொல்லிடுவேன். நீங்க என்ன கேள்வி கேட்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. நீங்களா கனவு கண்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனா நான் கிளாஸ் டீச்சரா இருக்கேன் இல்லைங்களா, ஜோசி சொல்லி கொடுக்க டீச்சரா இருக்கேன் இல்லைங்களா, அப்ப நான் சொன்னேன்னா நான் கிளைண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்? கரெக்டான பதில். அந்த 482 எப்படி கண்டுபிடிச்சின்னு கேட்பாங்க. அப்ப லாஜிக்காவே நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் லாஜிக்கா பேசாட்டினா இப்ப பேசிட்டு போயிடுவேன், பின்னால என்னுடைய கிளாஸ்ல ஃபுல்லா நான் மாட்டிட்டு உட்காந்துருப்பேன். அதனால மேக்சிமம் லாஜிக்கா பேசுவேன், இல்லாட்டினா இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அணுகி போக முடியாது. அப்ப நியூமராலஜி என்பது ஒரு பொதுவான ஒரு முறைதானே தவிர
அதை வச்சுட்டு உங்களால எதையுமே இப்போ நான் வந்து கருப்பு கலர் சட்டையே அதிகமாக போடுறேன், என்னோட குணம் என்னன்னு வேணா சொல்லலாம். நான் கருப்பு கலர் சட்டை போடுறதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு ஆயிடுச்சு சார். அவங்க நான் சொல்றது அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப என்னன்னா, ஆனா கருப்பு கலர் சட்டை போடாத பையனுக்கு ஆகாம இருக்கலாம் இல்லைங்களா? அப்ப என்னன்னா, இது மாதிரி சின்ன சின்ன தகவல்களை வச்சுட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திரும்ப. அப்ப பேர்கள் ஏன் முக்கியமா பேர்களை நம்ம ஜோசிக்காரங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, பேரை கூடயே வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம கூடயே வச்சிருக்க பொருள் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுதான்னு பார்க்குறாங்க. அப்போ நம்மளுடைய ராஜநாடி அப்படிங்கிற இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு மெத்தட் இருக்குது, கேபின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஒருத்தர் பேரே வைக்காம சுபத்துவம் அசுபத்துவம்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி அவருக்கு இன்னும் பேரே வைக்கல இல்லை, இன்னுமே பேர் வைக்கல அந்த மெத்தடுக்குன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே பேர்களை ஹேண்டில் பண்ணுறதில்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பேசிக்காக இந்த மாதிரி ஜோசியர்கள் ஹேண்டில் பண்ண நியூமராலஜிஸ்ட் பேர்களை ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சமீபத்தில் எல்லாரும் பேரை பற்றி கேட்கறதுனால இவங்களாகவே ஒரு பேர் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த நாம எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் வைக்கிறதுக்கு இந்த பேரில் இந்த நட்சத்திரத்தில் இந்த எழுத்துலேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் வச்சுட்டு இந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்லி இவங்களா ஒரு உல்டாவா பலன் சொல்றது. அதுக்கப்புறமா வந்து இது இதனோட கூட்டுத்தொகை எவ்வளோ வருதுன்னு சொல்லி பலன் சொல்றது. இந்த கூட்டுத்தொகை வரதை வச்சு தான் இவங்க என்ன செய்யறாங்க, கூட்டுத்தொகையை மாற்ற ட்ரை பண்றது. அப்போ ஒரு முதல் முயற்சி இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பேரை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி செய்யுது. ஃபர்ஸ்ட் முயற்சி. அடுத்த முயற்சி, இப்படி தப்பா போகுதுன்றது பயமா இருந்துச்சுன்னா அதுல வேற ஒரு லெட்டரை போட்டு விட்டோம்னா, அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா 10th படிக்கிறாரு சரிங்களா? 10th படிக்கிறப்ப அவருடைய எழுத்துக்களை கூட்டி பார்க்குறோம், 9 வருது. ஒரு கலெக்டர், அதே ஒரு கலெக்டருக்கு வந்து 12 வந்து 3 வந்துடுது. அப்போ என்ன செய்யறேன்னா 10th படித்தவனுக்கு இன்னும் ஒரு 4 சேர்த்தோம்னா என்ன ஆயிரும், ஒரு 3 சேர்த்தோம்னா 12 வந்துருமா? அப்போ 3க்கு ஏதாச்சும் ஒரு லெட்டர் அவன் பேரில் சேர்த்துட்டோம்னா அவன் கலெக்டர் ஆயிடுவான்ற மாதிரி தான் அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே ஆகவே ஆகாது. அப்போ எதுவுமே வாழ்க்கையில் என்னன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், நீங்கள் நம்பலாமே தவிர சும்மா சாதாரணமாக நீங்கள் இன்னைக்கு போகிறப்போ ஏதாச்சும் ஒரு பாக்கெட்டில் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு மாதம் அந்த கல்லை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறும். எப்படி சார்? அது அப்படிலாம் மாறாது. ஆனால் மாறுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு புதுமையை செய்யும். இந்த மாதிரி பேர்களை மாற்றி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இப்போ ஃபீலிங் இருக்கும், நம்பரை மாற்றி வச்சுட்டு ஃபீலிங் இருக்கும், ஆன்னு போட்டு ஏதாச்சும் ஒன்று கூட சேர்த்துற ஃபீலிங் இருக்கும் தவிர விதிப்படி தான் எல்லாரும் நடக்கும். இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, எனக்கு அது அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சு. கல்லு நீங்க சில பேர் கலர் கலரான கல்லு 5000 10,000 கொடுத்து 5000 கம்மிங்க. நான் சொல்றது 40,000 50,000 1000 முறை உருவேற்றுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜோசிக்காரங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு சம்பாதிக்கிறத விட ஒரு 15-20 கிளைண்ட் வந்தால் செட்டில் ஆயிடுறாங்க. கல் பரிகாரத்தை போட்டு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அது அவங்க விருப்பம், வாங்குறவங்க விருப்பம். இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட்டே வந்து பரிகாரத்துக்கு வேணாம், எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, பரிகாரம் சொல்கிறதுன்னு கேட்டால் அவங்க ஜோசியரே இல்லைன்றாங்க என்ன. அப்போ கிளைண்ட்டுமே வந்து அந்த ஐடியாலஜியில் இருக்கிறாங்க. கல் போட்டால் தான் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா கலரை மாற்றினா தான் சக்ஸஸ் ஆகும்னு. அது அவங்க முடிவு. வாங்குறவங்களாச்சு விற்கிறவங்களாச்சுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது நியூமராலஜி அப்படிங்கிறது பியூராக வந்து என்னுடைய பெயர்களை மாற்றி மாற்றி போட்டு நம்பரை மாற்றி அதுக்கு நம்பருக்கு பலன் சொல்கிறதான். நம்ம பேசக்கூடிய நேமாலஜி அப்படிங்கிறதுலையே இது என்ன மீனிங்கை புரிஞ்சுக்கிறது. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, மீனிங். அப்போ இந்த பெயர் என்ன அர்த்தத்தை கொண்டது சரிங்களா? இந்த அப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து லதான்னு பேர் இருக்குது. லதானா கொடின்னு அர்த்தம். கொடினா கொடி, ஓகேங்களா? கொடின்னு அர்த்தம். கொடி வந்து சுக்கரனும் ஆனால் புதனும் வரும். பசுமையான கொடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மணி பிளான்ட் வச்சுருக்கோம் வீட்டில், மணி பிளான்ட்டு, தூதுவளை கொடி, இந்த மாதிரி கொடியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் புதன். அதே இது பூங்கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூ முளைக்கக்கூடிய கொடி, அழகுக்காக போடக்கூடிய கொடி எல்லாமே சுக்கரன். அப்போ லதான் பேர் வந்து அவங்க ஜாதகத்துல சுக்கரனும் ஆனால் புதனும் பவரா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இந்த பேர்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா ஏதோ குருட்டம்போக்கில் அடிச்சு விட்டுருப்பாங்க, அந்த பேரவை இந்த பேரவைன்னு. அது எப்படி சார் கரெக்டாக அவங்களுக்கு அதுதான் பவரா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இல்லைங்க, இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணி பிள்ளை பத்துக்கிறாங்க, அதான் நடக்குது இல்லைங்களா? அது மாதிரி இந்த பேர் அதான் வச்சதுதான், அந்த பிள்ளைக்கு அதான் விதி, இவங்க வாய் வழியா அந்த பேர் வைக்கிறதுன்றது தான். நான் திருப்பி சொல்றது, இந்த பேரை வச்சாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்லலை. உங்க பேர் வச்சதுக்கு இந்த பேருக்கு நீங்க இப்படி வாழ்க்கையை தான் வாழ்வீங்கன்னு தான் சொல்றேன். அப்ப இந்த ஜாதகத்துல கூடிய இந்த கிரகங்கள் பவரா இருக்கும்போது இந்த பேரோட தான் நீங்க பிறக்குறீங்க. பேர் மட்டும் இல்லைங்க, நீங்க போடக்கூடிய மேக்சிமம் ட்ரெஸ்ஸஸ், நீங்க வாழக்கூடிய வீடுகள், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாமே இயற்கையாகவே ஒட்டுமொத்தமா பக்காவா அப்படி சிங்க் ஆகும். அப்போ ஒரு ஜாதகத்தை பாக்குறப்ப இதெல்லாம் சொல்லலாம் நம்மளால. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லலாம்னு உடனே ஒரு பேப்பரை கொடுத்து இந்த ஜாதகத்தை கொடுத்து உங்க கூட இருக்கவங்க, நான் சொல்றது அப்படியே பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியாது. அப்ப ஏன் சார் என் பேருக்கு அர்த்தம் சொல்லல? உங்க பேருக்கெல்லாம் சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சரிங்களா? அப்ப என்னன்னா இந்த கட்டத்தை வச்சு அனுமானிக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப உங்களை சுத்தி இருக்க உங்களுடைய பேர்கள் எல்லா பேர்களும் எனக்கு பரிச்சயமான பேர்களா இருக்காது, தெரியாத பேர்கள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப ஒரு கிறிஸ்டியன் பேரோ முஸ்லீம் பேரோ எனக்கு எப்படி தெரியும்? ஹிந்து பேரே நிறைய பேர் எனக்கு தெரியாது சரிங்களா? இதே இது நீங்க கேரளா ஆந்திரா போயிட்டீங்கன்னா வேற பேரா இருக்கும், கேரளா போயிட்டீங்கன்னா வேற பேரா இருக்கும். இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல சுற்றுறோம். நம்ம நமக்கு காலம் மாறிடுச்சு.
நம்ம சென்னையில பாதி பேர் கேரளாக்காரங்க இருக்காங்க, பாதி பேர் ஆந்திராக்காரங்க, பாதி பேர் கர்நாடகாக்காரங்க இருக்கிறாங்க. இதுல எல்லா பேர்களும் மிக்ஸ் ஆயிருக்கிறப்ப இது ஒருத்தரை பார்த்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துலாம் பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா. ஒரு டிவியை பாக்குறாங்க, டிவி பாக்குறப்ப ஒரு பேர் நல்லா ரொம்ப ஒரு மாதிரி ஈர்ப்பா இருக்கு அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. அப்ப அந்த டிவியை பாக்குறாங்க, பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறப்ப அந்த பேரை பார்த்து என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடுறாங்க. அப்ப அந்த பேருக்கு அர்த்தம் அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இது மாதிரி நிறைய அர்த்தம் தெரியாத பேர்கள் நம்ம தேடி பிடிச்சு பலன் சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படியோ பெயர்கள் ஒரு மீனிங்கை கொண்டிருக்கு. அதைத்தான் காரண பெயர்கள்னு சொல்றாங்க. காரண பெயர்கள் அப்படின்றது வந்து காரணத்தோட தான் வரும். நிறைய பேர்கள் காரணம் இல்லாம இருக்கும், சரிங்களா, காரணம் இல்லாம இருக்கும். இப்ப நதின்னு பேர் இருக்கு இல்லைங்களா. நதினா எதுக்கு நதின்னு பேர் வந்துச்சு? ஆறு பேர் ரிவர் பேர் நதி. எதுக்கு நதின்னு பேர் வந்துச்சு தெரியல இல்லைங்களா. ஆனா நத்தம் புறம்போக்குன்னு கேள்விப்படுறீங்களா? நத்தம்னா என்னது? நத்தம்னு ஊர் இருக்கு தெரியுங்களா? நத்தம்னு ஒரு ஊர் இருக்கு, ஓகேங்களா. நத்தம் நிறைய மதுரை பக்கத்துல நத்தம்னு ஒரு ஊர் இருக்கு. நத் அப்படின்னா நத்து அப்படின்னா வந்து நத்துனா ஈரமான நீர் உள்ள பகுதின்றது அர்த்தம் சமஸ்கிருதத்துல. அப்ப நதி அப்படின்னா வந்து நீர் ஓடிக்கிட்டு இருக்க நதி அப்படின்னு அர்த்தம். நத்தம் புறம்போக்குன்னா தண்ணி இருக்கக்கூடிய புறம்போக்கு இடம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணமா உள்ள ஒரு பெயர் உள்ள இருக்கு, ஆனா வெளியே அது தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் தேட 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 நிறைய அர்த்தங்கள் நம்ம தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்திலையும் இருக்குது. நம்ம சம்திங் இப்போ ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா. ட்ரெயின் என்னது? எதுக்கு அதுக்கு ட்ரெயின் பேர் வந்துச்சு? கேள்வி எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் சார், ஏன் இது பேர் ஃபேன்? அப்ப எதுக்கு ட்ரெயின் பேர் வந்துச்சு அப்படின்னா, அது ட்ரெயின் அப்படின்னா தொடர்னு அர்த்தம். அதனாலதான் ட்ரைனிங்னு சொல்றோம். ட்ரைனிங்னா என்னது? பயிற்சி. தொடர்ச்சியாக முயற்சி செய்வதுதான் பயிற்சி. இப்ப தொடர் முயற்சின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப தொடர்ந்து போனால் ட்ரெயின்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்ப ட்ரைனிங் அப்படின்னா தொடர்ந்து பயிற்சி எடுப்பது. அப்ப ட்ரெயின் அப்படின்னா தொடர் வண்டி. ஏங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒவ்வொன்றுக்கா அர்த்தம் சொல்லுவேன். இது மாதிரி எல்லா பேர்களுக்கும் அர்த்தம் இருக்கு. இப்போ அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த அர்த்தங்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்படியே மாற்றி அதை கிரகங்களாக மாற்றுறோம். அப்போ நான் வந்து இப்போ லதான்னு சொன்னேன், லதானா கொடி. அப்போ கொடியை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அங்கே புதன் வருது. அப்போ புதன் பவராக இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு புதனுடைய பேர்களை பலன்களை சொல்கிறோம். அப்போ புதனுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதனுடைய நன்மைகள் இருக்கும், புதனுடைய நோய்கள் இருக்கும், புதனுடைய உறுப்புகளில் குறைகள் இருக்கும், புதனுடான பகுதியில் வாழ்வீங்க, புதனுடைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்கன்னா